ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 தேவியரின் அருள் பரிபூரணமாக கிடைக்க நவராத்திரி தாம்பூல பையின் சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி தாம்பூல பையில் என்னென்ன பொருட்கள் கொடுக்கலாங்கிறதையும், தாம்பூல பையோட சிறப்பு, தாம்பூல பை கொடுக்கறதுனால அதை கொடுக்குறவாளுக்கும் வாங்குறவாளுக்கும் என்ன பலன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்குவோம், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நவராத்திரி தாம்பூல பையில் என்னென்ன பொருட்கள் இருக்கலாங்கிறத பார்க்கலாம். வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், சீப்பு, முகம் பார்க்கும் கண்ணாடி, வளையல், மஞ்சள் கயிறு, தேங்காய், பழம், பூ, மருதாணி, கண்மை, தட்சணை, ரவிக்கை துணி அல்லது புடவை. இதில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்குக்கு வழங்கப்படும் பொதுப்பெயர். வெற்றிலையில் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கின்றனர். மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு சுமங்கலி தன்மையை வழங்குகிறது. சீப்பு கணவனின் ஆயுளை விருத்தி செய்வதற்காக. கண்ணாடி கணவனின் ஆரோக்கியம் காக்க. வளையல் மன அமைதி பெற. தேங்காய் பாவம் நீங்க. மட்டை தேங்காய் அழிப்பது மிகவும் சிறந்தது, ஆனால் அதை உரிக்கும் எந்திரம் பல வீடுகளில் இல்லாத நிலையில் உரித்த தேங்காய் கொடுப்பதே நல்லது. பழம் அன்னதான பலன் கிடைக்க. பூ மகிழ்ச்சி பெருக. மருதாணி நோய் வராதிருக்க. கண்மை திருஷ்டி தோஷங்கள் அண்டாதிருக்க. தட்சணை லக்ஷ்மி கடாட்சம் பெருக. ரவிக்கை துணி அல்லது புடவை வஸ்திரதான பலன் அடைய வழங்குகிறோம். மனிதர்களிடையே பிறருக்கு கொடுத்து மகிழும் வழக்கம் வரவே இம்மாதிரி சம்பிரதாயங்கள் ஏற்பட்டன. காலப்போக்கில் ஆடம்பரத்திற்காகவும் தங்கள் வசதியை பிறருக்கு காட்டுவதற்காகவும் கொடுப்பதாக மாறிவிட்டது. தாம்பூலம் வழங்குவதன் நோக்கம் அம்பிகையை திருப்தி செய்வதே. அனைவருக்கும் தாம்பூலம் வழங்கும் போது அம்பிகையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தாம்பூலம் பெற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்துவாள் என்பது ஐதீகம். தேவி எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். நமக்கு பூக்கள் தரும் பூக்காரி, நம் வீட்டு பணிப்பெண், ஏன் தெருவில் குப்பைகள் சுத்தம் செய்பவர், இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இருக்க தாம்பூலம் தருவதில் பேதம் பார்ப்பது தேவியை அவமதிப்பது போலாகும். வயதான சுமங்கலிகள், பெண்கள், குழந்தைகள் என்பது ஒப்புக்கொள்ளக்கூடிய பிரிவினை. இது தவிர்த்து அந்தஸ்து வேறுபாடு, பழைய கோபதாபங்கள் இவற்றை மனதில் வைத்து தரும் தாம்பூலங்களுக்கு எந்த பலனும் இல்லை. இங்கே குறிப்பிட்டுள்ள எல்லா பொருட்களையும் வசதியுள்ளவர்கள் தரலாம், இல்லாதோர் வருந்த வேண்டியதில்லை. தாம்பூலம் கொடுக்கிற சுமங்கலியும் வாங்கும் சுமங்கலியும் இந்த முறைகளை கடைபிடிக்கும் போது 3 தேவியரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த முறையை நானும் தெரிந்து கொண்டு உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதால் அம்பாளின் அனுகிரகம் என்றே சொல்லலாம். நாமும் சந்தோஷமாக இருப்போம், நம்மை சுற்றி உள்ளவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம். இந்த நவராத்திரி திருநாளில் 3 தேவியரின் அருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த நவராத்திரி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.